தாய பூவே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சாமினி தினாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவா கௌரவ நித்யதாரிணி निर्विशेष शून्यवादी वात्सत्यधिसधारिणी जय श्री कृष्ण चैतन्या प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसदि गौरभक्त वृंदा हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे जय जगन्नाथ जय जगन्नाथ बलदेवा जय सुभद्रमये जय जगन्नाथ जय जगन्नाथ बलदेवा जय सुभद्रमये जय राधा माधव राधा माधव राधे जय जय प्रभुबा 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 जय जय गुरुदेव 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 निताय प्रेमानंदे हरि हरि बोल। हरे कृष्ण माता जी। नमस्ते। थैंक यू माता जी। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देग्रं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। दिस डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। माताजी भागवत प्रार्थना यार படிக்கிறீங்க? நான் படிக்கிறீங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி। सर्वशास्त्राप्ति पीयूषा सर्वलोकैकषट्फला सर्वसिद्धान्तरत्नाट्या सर्वलोकैकत्रिप्रदा सर्वभागवतप्राणा श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्णपरिवर्तित परमानन्दपादाय प्रेमवर्षाक्षराय दे सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते मत्येह बन्धो मत्सङ्गिन् मत्कुरो मन्महादन मत्निष्ठारः मद्भाग्य मदानन्द नमोस्तुते असाधु साधु दादायिन् अधिनोच्चदाकार कानामुञ्चहासिन् मां प्रेम्णा हृत्कण्डयोस्फुरा। ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கரைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே,
என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மச். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 2வது புத்தகம் அத்தியாயம் 23ல 28வது ஸ்லோகம் பாதி பார்த்திருக்கிறோம். ரிமைனிங் அப்படியே நான் படிச்சு சொல்றேங்க. சோ இங்க பிருத்து மகாராஜா வீடு பேரு அடைதல் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ பிருத்து மகாராஜா அவரது மனைவியான அர்ச்சி 2 பேரும் தனித்தனி விமானங்கள்ல போறாங்க. இது ஏன் தனித்தனியாக போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, எந்த ஆத்மாக்களும் ஒன்றுடன் ஒன்று இணைவது கிடையாது, மெர்ஜாகிறது கிடையாது. எல்லா ஆத்மாக்களுக்கும் தனித்துவம் இருக்கிறது. இன்னைக்கும் இருக்கிறோம், நேத்தும் இருந்தோம், நாளைக்கும் இருப்போம். அது பிரம்மனுடன் ஒன்றிணைவதோ அல்லது சூன்யமாவதோ கிடையாது. சோ ஆத்மா என்றும் அழியாதது, நித்தியமானது. நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். கட உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாமெல்லாம் நித்தியமானவர்கள். நித்தியமானவர்களும் நித்தியமான பரம ஆத்மா, உயர்ந்த ஆத்மா, அவர்தான் நம்மை காக்கின்றார். சோ அப்போ ஒரு கணவனுக்கு சேவை செய்யும் போது, ஒரு பக்தனான கணவனுக்கு சேவை செய்யும் போது அந்த மனைவியும் அதே பாக்கியத்தை பெறுகிறாள். அதற்காக அவ தனியா முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சோ இங்க சதி அப்படிங்கிற அந்த தீயில விழுகிறது. அந்த காலகட்டங்கள்ல மனைவி கணவனை பிரிந்து, ஏன்னா கணவன் கண்கண்ட தெய்வம் அப்படிம்பாங்க. கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், இதெல்லாம் நாம சொல்லிக்கிட்டது பழமொழி. ஆனா அன்னைக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க மனைவிக்கு. அது போல மனைவியும் பொறுப்பா இருப்பாங்க. கணவனுக்கு சேவை செய்வதுதான் அவங்களோட ஒரே குறிக்கோளா இருக்கும். அப்ப கணவன் பக்தி மார்க்கத்துல வீடு பேறு அடைதல், தர்ம அர்த்த காம மோட்ச நிலைக்கு போகும்போது தன் மனைவிக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். சோ இதுதான் அந்த காலத்துல நம்மளுக்கு குடும்பம் அப்படின்னா. குடும்பம்ங்கிறது 4 செவுரு கிடையாது. அது பௌதிகத்தில் ஈடுபடுறதுக்காக குடும்பம் கிடையாது. கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோருமே பகவானுக்கு சேவை செய்வதில் ஈடுபடுத்துறதுக்கு பேர் தான் குடும்பம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அதெல்லாம் நாம சொல்லிக்கிட்டது. உண்மையிலேயே குடும்பம் அப்படின்னா அங்க கிருஷ்ண பக்திங்கிறது மையமாக இருந்தால் மட்டுமே ஒற்றுமை இருக்கும். நாம எதுக்காக பிறந்தோம், எதுக்காக நம்ம ஆத்மாக்களை கூட்டி வச்சிருக்காரு. ஒரு குடும்பங்கன்ற பேர்ல ஒரு தாய் தந்தை, தாயாகவும் தந்தையாகவும் பிள்ளையாகவும். சோ ஒரு தாயாகவோ தந்தையாகவோ இருந்தால் அந்த மகளுக்கோ நாம் எப்படி வீறுபேறு அடைவது, பகவானிடம் எவ்வாறு திரும்பி செல்வது அப்படிங்கிறத போதிக்கிறதுக்கு தான் தாயும் தந்தையும் அந்த பொசிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆத்மாவானது பகவான்கிட்ட இருந்து உங்ககிட்ட ஏன் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்க அந்த இறுதி தீர்ப்பு என்ன, பகவான் விஷ்ணு, அதை நோக்கி உங்க குழந்தைகளை வழிநடத்தி செல்லணும். இல்லைன்னா நீங்க தலைவியோ இல்ல தலைவனோ கிடையாது. தாயோ தந்தையோ பிதா மாதா தாத்தா எதுவும் கிடையாது. ஒரு குருவானவர் எப்படி உங்களை பகவானிடம் எப்படி செல்வது அப்படிங்கறத வழி நடத்தி செல்றாரோ அதுதான் குடும்பம். குடும்பம்ங்கிறது நீ நிறைய படிச்சு டாக்டர் ஆகி நிறைய சம்பாரிச்சு பெரிய பில்டிங் கட்டி அப்புறம் செத்துப்போ அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருமே ஒரு நாளைக்கு இந்த உடலை விட போகிறோம். மரணம் என்பது நிச்சயம். ஆனா அந்த மரணம் எதுக்காக வருது, இந்த உடலை விடுத்து நம்ம எங்க போறோம், அந்த பயணத்தை நாம இறுதி குறிக்கோளை ஒவ்வொருவருக்கும் நாம அறிவிக்க வேண்டும். முக்கியமா நம்ம குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு. சோ குழந்தைய சின்னதுல இருந்தே அதற்கான பயிற்சி கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா சிறு மரத்துல செடியில ஆணி அடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுவே பட்ட மரம் ரொம்ப பழுத்துருச்சுன்னா அதுல ஆணி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ குழந்தையா இருக்கும் போதே மனசுல அவங்களுக்கெல்லாம் புகுத்தணும். பகவானோட திருநாமத்தை சொல்றதுக்கும், ஏன் வாழ்க்கையில நாம இவ்வளவு போராடுறோம், துன்பம் ஏன் வந்துட்டே இருக்கு, இன்பம் ஏன் நிலைக்கிறது இல்ல, இதுக்கெல்லாம் விடைகள் கொடுக்கணும். அதுக்கான சாஸ்திர அறிவு பெற்றோருக்கு இருந்தால் மட்டுமே பிள்ளைகளுக்கு தர முடியும். அதே போல பல சம்பிரதாயங்கள், போலி சம்பிரதாயங்கள் நடமாடுற இந்த கலியுகத்துல உண்மையான சம்பிரதாயத்தை பற்றிய அறிவு எல்லாருக்கும் இருந்தாதான்
நீங்க அடுத்தவங்க கிட்ட வாதம் பண்ணி ஜெயிக்க முடியும். அவங்களுக்கு அந்த உறுதியை கொடுக்க முடியும். உண்மையான சம்பிரதாயத்தின் நோக்கம் என்ன, நம்ம வேத நாலேஜ் என்ன நம்மளுக்கு அறிவுறுத்துது. சோ நம்ம வாழ்க்கையில எதை பின்பற்ற வேண்டும் தெரியாம குழம்பி போயிருக்கிற மக்களிடையே நீங்க கோர்ட்ல போனீங்கன்னா அந்த லீகல் சட்டத்தை எடுத்து வச்சாதான் நீங்க வாதத்துல ஒருத்தரை விடுவிக்க முடியும். அதே மாதிரிதான் இங்க சாஸ்திர நுணுக்கங்களை தெரிந்தால் மட்டுமே நீங்க அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஒண்ணுமே தெரியாம நீங்க அடுத்தவங்ககிட்ட போய் மந்திரம் மட்டும் சொல்லுங்க, ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா பேந்த முழிக்க கூடாது. அப்புறம் நீங்க சொல்லணும், இந்த மாதிரி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பகவத்கீதையில சொல்றாங்க, பாகவதத்துல சொல்றாங்க. சோ இது ஏன் நாங்க படிக்கணும், சாஸ்திரம் எல்லாம் உண்மையா அப்படின்னு அதுவும் கேட்பாங்க. அப்புறம் அதை நீங்க சொல்லணும். எப்படி ஒரு கல்வி திட்டத்துல பாடங்களை கொண்டு வராங்க, அது உண்மையா? உண்மைதான், ஏன்னா கவர்மெண்ட் அங்கீகரிக்கிறது. அது போல இந்த வேதங்களும் பல ஞானிகளாலும் முனிவர்களாலும் ஆச்சாரியர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டதுனாலதான் நாம இதை படிக்கிறோம். இதை சும்மா உட்காந்து படிக்கல நாம. சோ இதெல்லாம் ஆதாரத்தோட நாம சொல்லணும், பல விளக்கங்களை தரணும். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த சாஸ்திர தத்துவ ஞானம் வேணும். அது இல்லாம மொட்டைக்கட்டையா போய் ஒருத்தர்கிட்ட நீ அங்க போய் மரத்துல பால் வடியுது, அங்கதான் சாமி இருக்கு கும்பிடு அப்படின்னு வெத்து நாடகம் எல்லாம் போடக்கூடாது, நம்மளோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி எல்லாம். சோ மக்கள் பல வழிகள்ல போறாங்க. அதெல்லாம் போலி சம்பிரதாயங்கள், போலி சடங்குகள், இதை நோக்கி போறவங்க எல்லாம் தடுத்த உண்மையான அறிவின் பாதைக்கு கொண்டு வர்றதுன்னா நம்மளுக்கு சாஸ்திர ஞானம் வேணும், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். அந்த மாதிரிதான் இங்க பாருங்க, தேவர்கள் மனைவியான தேவ மகளிர் புலனுகர்ச்சி செயல்களில் ஈடுபட்டவர்களான வாஞ்சித, அதாவது ஏமாற்றுக்காரர்கள் என கண்டிக்கின்றனர். இவ்வாறு ஈடுபடுபவர்கள் தங்களையே தற்கொலை செய்து ஆத்மகா, அதாவது ஆத்மாவை கொள்பவர் ஆகிறாங்க. நிருதேகம் ஆத்யம் சுலபம் சுதுர்லபம் பிளவம் சுக்லபம் குரு கர்ணதாரம் மயானுகூலேன நபஸ்வதேரிதம் புமான் பவாப்திம் ந தரேத் ச ஆத்மஹா. பெரிய கடலை கடப்பதற்கு ஒருவனுக்கு தோணி ஒன்று தேவைப்படுகிறது. அதாவது மனித வடிவம் பெற்ற வாழ்க்கையானது ஒரு நல்ல தோணியை போன்றது. சோ நம்மளுக்கு பெரிய கடலை கடக்க எப்படி ஒரு படகு வேணுமோ அது போல இந்த வாழ்க்கை கடலை கடக்கிறதுக்கு இந்த மனித உடல் ரொம்ப இன்றியமையாதது. வேற எந்த மிருக உடல்ல இல்ல பறவையோட உடலையோ மரத்தோட உடலையோ நாம ஆத்மாவை விடுவிக்க முடியாது தேகத்திலிருந்து. அது எப்படிப்பட்ட தேகமாகவும் இருக்கலாம். 84 லட்சம் உயிரினங்கள் கொண்ட தேகங்கள் நம்மளுக்கு நம்ம கர்மாவின் பிரகாரம் கர்மானே நிர்த்தகதி கிந்துச பக்தி பாஜாம். கர்மத்தின் அடிப்படையில் தரப்படும் இந்த உடல் எல்லா உடலுமே துன்பப்படும் வகையில தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உடல்னு இருந்தா பிறக்கிறப்போ அழுகிறோம், சாகிறப்போ அழுகிறோம். சோ இடையில தலைவலி, வயிற்று வலி, அந்த வலி, கேன்சர், என்னென்ன நோய்கள் வருது. நான் இந்த உடலால சுகப்படுறேன் அப்படின்னா அது கண் இமைக்கிற நேரத்துல அந்த சுகம் போயிரும். அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஆனா துன்பங்கள் நிரந்தரமா நம்ம ஃபீல் பண்றோம். சோ இன்பங்கள் வந்து போயிரும் மின்னல் மாதிரி. ஆனா துன்பங்கள் நல்லா நிலைச்சு நிக்குது. சோ இந்த உடல் எடுக்காம இருக்க என்ன பண்ணணும்? அப்போ மனித வடிவம் இதுக்கு சிறந்த வாய்ப்பு, கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. அதன் மூலமாக நாம் அந்த தோணியை உபயோகித்து இந்த வாழ்க்கை கடலை கடக்க வேண்டும். சோ அறியாமை கடலை அதனால கடக்க முடியும். இப்ப மனித வடிவு பெற்ற வாழ்க்கையில் சிறந்த மகானாக வழிபடுபடுபவர் ஆன்மீக குருவே. சிறந்த மகான் யார் அப்படின்னா ஆன்மீக குரு. அவர்தான் பயணம் செய்வதற்கு சாதகமான காற்றாக கிருஷ்ணனின் அருளுரைகளையும் ஆன்மீக குருவும் மகானாக அருளுரைகளையும் மகானாக ஆன்மீக குருவும் விளங்குகின்றார். ஆன்மீக குரு காற்றின் சாதகத்தை பெறுவதற்கு ஏற்றவாறு பாய்களை மாற்றி கட்டியும் தோணியை செலுத்தியும் அது சேர வேண்டிய இடத்திற்கு செலுத்துவார். இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்துவதற்கு ஒருவன் தவறுவானாயேல் அவனது மனித வடிவு பெற்ற வாழ்க்கை வீணாகிறது. கால விரயம் மற்றும் வாழ்க்கை விரயம் என்பது தற்கொலை செய்வதற்கு ஒப்பானது.
ஒவ்வொரு செகண்டும் நாம வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கணுங்கிறது நமக்கு நாமே அறிவுறுத்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம். கிருஷ்ணா கான்சியஸை விட்டு நாம மாயைக்கு எவ்வளவு தூரம் சேவை செய்யறோமோ அத்தனை தூரம் ஜடசிக்கல்ல நாம மூழ்கி போயிடுவோம். சோ கால விரயம் பண்ணவே கூடாது. நீங்க எப்படியெல்லாம் டைம் காலம் விரயம் ஆகுதா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்கேஜ் பண்ணிக்கோங்க. சுந்தரி மாதாஜி கிட்ட காலையில பேசிட்டு இருந்தேன். சோ நம்மள குரூப்ல வந்து ஒரு லிங்க் தந்திருக்கேன் உங்களுக்கெல்லாம். ஸோ அதுல நீங்க தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து ஸ்லோகா எப்படி படிக்கிறது உச்சரிப்போட. இது எத்தனை பேர் ஜாயின் ஆயிருக்கீங்க எனக்கு தெரியல. எத்தனை பேர் பாக்குறீங்க? நான் கொடுக்குற மெசேஜ் பாக்குறது இல்ல நிறைய பேர். அதுல மாதாஜி நான் பாத்துட்டேன் மாதாஜி. ஜாயின் பண்ணிட்டீங்களா? தெரியல மாதாஜி எனக்கு அது எப்படி அது எப்படி ஜாயின் பண்றது மாதாஜி? மாதாஜி உங்க சிஸ்டர் பல உங்களோட அந்த லிங்க்குள்ள போனா போதுமா மாதாஜி? லிங்க் உள்ள போய் அதை டவுன்லோட் பண்ணி மறுபடியும் அதுல ஜாயின் பண்ணணுங்க. உங்க பேர் கேட்பாங்க, உங்க ஏஜ் கேட்பாங்க, கண்ட்ரி கேட்பாங்க. சோ அதெல்லாம் கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா அதெல்லாம் அதுதான் மாதாஜி லிங்க் இருக்கு. வேணா மறுபடியும் போட்டு விடுற எல்லாருமே பயன்படுத்திக்கங்க. சரிங்க மாதாஜி. மாதாஜி நீங்க போடுற மெசேஜ் என்னமோ நான் பார்த்துன்னு இருக்கேன் மாதாஜி. எதுல அனுப்புனீங்க மாதாஜி மெசேஜ்? குரூப்ல தான் மாதாஜி. நீங்க எது அனுப்புனாலும் நான் பாக்குறேன் மாதாஜி. எனக்கு ரொம்ப லைக்கா இருக்கு இவங்க நீங்க அனுப்புற மெசேஜ் எல்லாம். அதால கேட்டேன் மாதாஜி எதுல அனுப்பிருக்கீங்கன்னு. அனுப்பிச்சிருக்கா அந்த ஆப்ஸ்ல அனுப்பிச்சிருக்கா வாட்ஸ்அப்ல? ஆமா மாதாஜி அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, நான் இன்னைக்கு மறுபடியும் அனுப்புறேன். எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து ஸ்லோகா எப்படி கத்துக்கலாம் வரலையே மாதாஜி. சரி இன்னைக்கு போடுற விடுங்க. நீங்க பின்னாடி போய் பார்த்தா இருக்கும். ஆனா யாரும் பாக்குறது இல்ல. அதனால நான் மறுபடியும் அனுப்புறேன். இன்னைக்கு பாருங்க, எல்லாருமே பாருங்க. ஓகே. ஒரு ஆன்மீக குரு காற்றின் சாதகத்தை பெறுவதற்கேற்றவாறு பாய்களை மாற்றி கட்டியும் தோணியை செலுத்தியும் நம்மளை வந்து வழி நடத்துறாரு. சோ ஆன்மீக குருன்னா ரொம்ப சாதாரணமா கிடையாது. நம்ம இந்த பெரும் கடலை கடப்பதற்கு அவர் உதவி செய்கிறார். சோ ஒரு ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்வது ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. இப்போ ஜீவ கோஸ்வாமி சொல்றார், ஆபவர்க்கியம் அல்லது விடுதலைக்கான பாதை என்று அருவமான பிரம்மத்துடன் இணைவதை குறிப்பிடவில்லை. சோ பிரம்மத்துடன் இணைவது அப்படிங்கிறது பார்த்தோம். அது வந்து சுயநலம். அது வந்து அந்நிய அபிலாஷித சூன்யம் கிடையாது, அனன்ய பக்தி கிடையாது. சோ பகவானுடன் ஒன்றிடைவது, பகவானை போலவே நாம் ஆகணுங்கிற பேராசை அது ஒரு நாளும் நடக்காது. ஏன்னா நாமெல்லாம் பகவானுடைய சேவகன்ற நிலைதான் நம்மளுக்கு பொருத்தமா இருக்குமோ தவிர ஒரு சிறு துரும்பும் மலையும் அந்த மலைக்கு ஈடாகாது இல்லையா? சோ அந்த ஆசையை விடுத்து நம்மளோட உண்மையான நிலையை ஏத்துக்கணும். அந்த பொய் அகங்காரம் வந்து நம்மளை அந்த நிலைக்கு தள்ளும் போது அதை நாம வென்று விட வேண்டும். இப்போ முழுமுதற் கடவுள் இருக்கும் உலகை அடைவதுதான் நம்மளோட லட்சியமா இருக்கணும். 5 வகையான விடுதலைகள். 5 வகையான விடுதலை யாருக்கு தெரியும்? சாலோக்கிய, சாஷ்டி, சாமீபிய, சாரூபிய, சாயுஜ்ய, இப்படி 5 வகையான விடுதலை இருக்கு. அதில் பரமாத்மாவுடன் இணைவது அப்படின்னா சாயுஜ்ய முக்தி. அப்ப பிரம்மஜோதியில் கலந்தவனும் பௌதிகமானத்தில் மீண்டும் விழும் வாய்ப்பை பெறுகிறான். சாயுஜ்ய முக்தி அதாவது பிரம்மஜோதியில இணையிறது அப்படிங்கிறது நடக்காத காரியம். அங்கிருந்து அவன் வந்து பக்தி பண்ணி பகவான்கிட்ட போகணுங்கிற ஒரு நல்ல எண்ணம், அந்த ஃபால்ஸ் ஈகோ அடிபடும் போது அவனுக்கு வரும். அப்படி வேணா போலாம். அது வந்து கிரமமுத்தி, அங்க போய் கூட போலாம். ஆனா அப்படி இல்லை, நான் பகவானோட நினையணும் அப்படின்ட்டு இருந்தா அவன் வந்து கண்டிப்பா கீழே விழுந்துருவான் மறுபடியும். சோ மனித வடிவு பெற்ற வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைய வேண்டும் அப்படின்னு ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி வலியுறுத்துறார். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. சோ வாஞ்சித அப்படின்னா என்னன்னா, ஒரு முறை ஒருவன் மனித வடிவம் கொண்ட வாழ்க்கையை பெற்றும் அவன் வீடு பேறு பெறவில்லை என்றால் உண்மையில் அவன் ஏமாறுகிறான். சோ நாமளே ஏமாத்திக்கிறோம். வேற யாருமே நம்ம தலையில தீய வைக்க வேண்டியதில்லை, மண்ணை போட வேண்டியதில்லை, நாமளே வச்சுக்கிறோம். அப்போ முழுமுதற் கடவுளை அடைய விரும்பாத பக்தர் அல்லாதவர்களின் நிலைமை ரொம்ப வருத்தத்துக்குரியது.
ஏனெனில் மனித வடிவு பெற்ற வாழ்க்கையே பக்தி தொண்டு ஒன்றை தவிர வேற எதுவும் செய்வதற்கானதல்ல. சோ இது ரொம்ப கேக்குறவங்க எல்லாம் ரொம்ப கவனமா கேட்கணும். மனித வடிவு பெற்ற வாழ்க்கையே பக்தி தொண்டு ஒன்றை தவிர வேற எதுவும் செய்வதற்கானதல்ல. இந்த வார்த்தை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா மனசுல போய் நிலை நிக்கணும். வேற எது செஞ்சாலும் நம்ம மாட்டிப்போம். சோ அதுக்கு மாயா வந்து வலை விரிச்சுட்டே இருக்குது. நீ எப்ப விழுவ, வா வா வான்னு சொல்லி நம்மளுக்கு டெஸ்ட் பண்றாங்க. நம்ம அந்த டெஸ்ட்ல எப்படி ஜெயிக்க முடியும்? நம்ம மனதையும் புலன்களை எப்படி அம்பரீஷ் மகாராஜா ஒவ்வொரு புலன்களையும் பகவானோட சேவைக்கு ஈடுபடுத்தினாரோ அப்படி வந்து வியவச ஆத்மிக புத்தி ஒரே குறிக்கோளோட இருக்கணும். பல கிளைகளை கொண்ட மனமானது கண்டிப்பா பக்தியில நிலை பெறாது. சோ உங்க கண்ணை நம்ம நாக்குல மட்டும் பகவான் நாம சொல்ற மனசை வேற எங்கேயோ விடுறேன்னா அதுக்கு பேரு முழு பக்தி கிடையாது. மனம் உங்களுடைய வாச்சோ வேகம், மனச குரோதோ வேகம், ஜிக்வா வேகம், உதரோபஸ்த வேகம், ஏதான் வேகான்யோ விஷகேத தீர சர்வான் அபிமாம் பிருத்திவீம் சசிஸ்யாத். ஸோ எல்லா புலன்களையும் பகவானோட பக்தி தொண்டில் ஈடுபடுத்தினா மட்டும்தான் நாம தப்பிக்க முடியும் மாயோட வலையில இருந்து. இல்லைன்னா நீங்க சிக்கிக்குவீங்க. அப்ப நம்மள நாமளே வந்து பக்தரா நினைச்சுக்கிட்டு ஒரு துளி ஏறி இருப்போம். ஒரு படி ஏறினதுக்கே நம்மளுக்கு வந்து பொய் அகங்காரம் அங்க உள்ள தூண்டி விடும். நீ வந்து நல்லா பக்தி பண்ற, ஆனா பக்தி வேஷம்தான் கண்டிப்பா போடுவோம், பக்தி பண்ண மாட்டோம். ஏன்னா மனம் அடங்கவில்லை என்றால் அதுக்கு பேர் என்ன? நாம வேஷம்தான் போடுறோம். நாம அப்புறம் வேடதாரிகள். இது வந்து அடுத்தவங்க சொல்ல மாட்டாங்க, நம்மளுக்கு நாமளே சொல்லிக்கணும். நீ வேஷம் போடாத, பக்தி பண்ணு, வேஷம் போடாத, பக்தி பண்ணு. மனம் வந்து அடங்கல அப்படின்னா கண்டிப்பா பகவான்கிட்ட நம்ம மனம் ஈடுபடுத்தலைன்னு அர்த்தம். சோ நமக்கு நாமே அந்த சுய பரிசோதனை செஞ்சுட்டே இருக்கணும். அடுத்தது ஸ்லோகம் 29. மைத்ரேய உவாச்ச ஸ்துவஸ்தி ஸ்வ அமர ஸ்ரீ பதி லோகம் கதாவதுஹு யம்பா ஆத்மவிதாம் துர்யோ வைன்ய பிராபாச்யுதாஸ்ரய. நான் படிக்கவா மாதாஜி? நான் படிக்கணும் மாதாஜி. இருங்க மாதாஜி, வேற யாரும் படிக்கட்டும். நீங்க அடுத்த ஸ்லோகம் மாதாஜி அடியன் படிக்கட்டும். படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மகாமுனிவர் மைத்ரேயர் தொடர்ந்து கூறுகின்றார். எனது அன்பிற்குரிய விதுரரே, தேவலோகத்தைச் சேர்ந்த தேவர்களின் மனைவியர் இவ்வாறு தங்களுக்கிடையில் பேசிக் கொண்டிருந்த பொழுது மகாராணி அர்சி தன் கணவரும் உயர்ந்த தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவுமான மகாராஜா விருது அடைந்த உலகத்தை போய் சேர்ந்தார். பொருளுரை. வேத சாஸ்திரங்களின்படி ஒரு மனைவி தன் கணவுடன் சேர்ந்து ஒன்றாக இறந்தாலோ அல்லது அவன் எரிகின்ற சிதையில் புகுந்து தானும் எரிந்து மடிந்தாலோ அவள் கணவன் எவ்வுலகத்தை அடைகின்றானோ அதனையே அவளும் அடைகிறாள் என்கின்றன. இப்பௌதீக உலகில் எவ்வாறு பித்ருலோகம் என்றொரு கிரகம் இருக்கின்றதோ அதுபோல பதிலோகம் என்றொரு கிரகமும் இருக்கிறது. ஆனால் இச்சிலோகத்தில் வரும் பதிலோக என்னும் சொல் இப்பௌதீக உலகத்தில் உள்ளதை குறிப்பது அல்ல. பிருது மகாராஜாவை பொறுத்த மட்டில் அவர் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களில் எல்லாம் மிகச் சிறந்தவர். ஆதலினால் அவர் வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளைச் சேர்ந்து வைகுண்ட லோகத்தில் உள்ள ஒரு கிரகத்தினை நிச்சயம் அடைந்திருப்பார். மகாராணி அர்சியும் பதிலோகத்தை சென்றடைந்தார். அதுவும் இப்பௌதீக உலகத்தில் உள்ளதன்று. தன் கணவர் அடைந்த உலகத்தையே அவரும் அடைந்திருப்பார். பௌதீக உலகில் தன் கணவனுடன் சேர்ந்து மரிக்கும் மனைவி மறுபிறப்பில் அவனோடு சேர்ந்தே பிறக்கிறாள். ஆதலினால் மகாராஜா பிருதுவும் அவர் மனைவி மகாராணி அர்சியும் வைகுண்ட லோகத்திலும் ஒன்றாகவே இணைந்து இருந்தனர். வைகுண்ட லோகத்திலும் கணவன் மனைவி உறவெல்லாம் உண்டு. ஆனால் உடல் உறவு கொள்வதோ பிள்ளைகளை பெறுவதோ என்று பேச்சுக்கு அங்கு இடமில்லை. வைகுண்ட லோகத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் அழகில் மிகச் சிறந்தவர்களாயிருந்தும் பாலுறவு வாழ்க்கையை அவர்கள் அனுபவிப்பதில்லை. அவர்கள் எப்போதும் பகவானது பெருமைகளை புகழ்ந்து கொண்டும் ஓதிக்கொண்டும் கிருஷ்ண உணர்விலேயே திளைத்துக் கொண்டிருப்பதினால் பாலின கவர்ச்சியில் அவர்கள் இன்பம் காண்பதில்லை. பக்தி வினோதா தாகூர் கூறுகிறார், இப்பௌதீக உலகில் வாழும் கணவனும் மனைவியும் தாம் வாழும் இல்லத்தையே கூட வைகுண்ட லோகமாக மாற்றலாம். இவ்வுலகில் வாழ்கின்ற காலத்திலேயே கணவனும் மனைவியும் தங்கள் இல்லத்தில் பகவானின் மூர்த்தம் ஒன்றினை பிரதிஷ்டை செய்து சாஸ்திரங்கள் கூறுகின்ற முறைப்படி அதற்கு வழிபாடு செய்து எப்போதும் கிருஷ்ண உணர்விலேயே மூழ்கியிருந்தால் இங்கேயே வைகுண்டத்தை காணலாம்.
இவ்வாறு அவர்கள் பாலினை கவர்ச்சி இல்லாது வாழலாம். இதுதான் பக்தி தொண்டில் முன்னேறுவதற்குரிய சிறந்த வழியாகும். அவ்வாறு பக்தி தொண்டில் வளர்ச்சியடையும் ஒருவன் பாலின கவர்ச்சிக்கு அடிமையாவதில்லை. ஆதலினால் அவன் அதிலிருந்து படிப்படியாக விடுபட்டு பகவானின் பக்தி தொண்டில் முன்னேறுகிறான். அப்படி முன்னேறும் போது அவன் வைகுண்டலோக வாழ்க்கையினை இங்கேயே அனுபவிக்கின்றான். இதன் அடிப்படை கருத்து என்னவென்றால், பௌதீக உலகம் என்று ஒன்று உண்மையில் இல்லை. ஒருவன் பகவானின் பக்தி தொண்டினை மறந்து தன்னுடைய புலன் இன்பங்களிலேயே சுய்திருந்தால் அப்போது அவன் பௌதீக உலகில் வாழ்கிறான் என்று கருதப்படும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இப்படி பிருத்து மகாராஜாவும் அவருடைய மனைவியான அர்ச்சியும் ஒன்றாகவே போகும்போது அவங்க வந்து கணவன் மனைவியாகவே வைகுண்டத்திலும் இருக்கிறாங்க. ஸோ அங்கேயும் வந்து உறவுகள் உண்டு. தாசிய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரி ரசம், சாந்த ரசம் அப்படிங்கிற உறவுகள் அங்கேயும் இருக்கு. ஏன்னா உறவு இருந்தால்தான் அங்க இணைப்பு இருக்கும். எந்த உறவுமே இல்லாம அங்க இணைப்புங்கிறது இருக்காது. இப்ப நாமெல்லாம் ஒன்னா கூடி இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள இருக்கிற உறவு என்ன? பக்தர்கள்ங்கிற உறவு, மிக மேன்மையான உறவு. சோ இதுல வந்து வலிமையும் இருக்கு. இப்ப குடும்ப பிணைப்பை விட நம்மளோட பிணைப்பு அதிகம். ஏன்னா நம்ம பக்தர்கள் அப்படிங்கும் போதே மேன்மையான சிந்தனை நம்மளுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கு. அதனால நம்மளுக்கு இருக்கிற குறைபாடுகள் எப்படியும் நாமெல்லாம் ரஜோ குணத்திலயும் தமோ குணத்திலயும் இருந்துதான் வந்திருக்கிறோம் பக்திக்கு. பக்தர்களாக பிறக்கும் போதே சிறந்த பக்தர்களாக பிறந்து நம்ம பக்தி பாதையில வரல. இப்பதான் பக்தியை எடுத்திருக்கோம். பக்தியை எடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ மாற்றங்கள். நம்மளை வழி நடத்தி செல்றவங்க, ஆன்மீக குரு, இவங்களோட கருணையினால நம்மளுக்குள்ள இருக்கிற பல அழுக்குகள் வெளியேற்றப்பட்டிருக்கு. ஏன்னா இதையெல்லாம் வெளியேற்றுறதுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. அவங்க கருணையினால மட்டும்தான் முடியும். ஆன்மீக குருவோ வழிகாட்டியோ நம்மளுக்கு வந்து கைடு பண்ணலன்னா நம்ம பக்தி பாதையிலேயோ இல்ல நம்மள உணர்வுகளை தூய்மைப்படுத்தவோ வாய்ப்பே கிடையாது. நாம நம்மளோட சொந்த கற்பனைக்கு தகுந்த வழிகளை எல்லாம் நாம பின்பற்றிட்டு இருப்போம். நம்ம மனசு அடக்கிறதுக்கு நாம இதுக்கு முன்னாடி எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கிறோம். அதெல்லாம் நம்மளால முடிஞ்சுதான்னு கேட்டா கண்டிப்பா முடியல. சோ இந்த பக்தி பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தெளிவு கிடைச்சிட்டே இருக்கு. படிப்படியாக ஒரு கலங்கின குட்டை எப்படி தெளிவடையுதோ அது வந்து கடல் மாதிரி மாறுது. சோ இந்த பக்தி பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு பல விஷயங்கள், நம்மளுடைய உணர்வுபூர்வமான விஷயங்கள், இது வந்து ரொம்ப நுணுக்கமானது, வெளிப்புறமானது கிடையாது. ஆனா நம்மளை பார்த்தா அப்படிதான் தெரியும். ஈவன் வெளிப்புறமாக கூட நீங்க முன்னாடி இருந்த அந்த ஃபேஸ போட்டோ எடுத்து வச்சு பாருங்க. பக்திக்குள்ள வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆகி நல்ல தூய்மை கிடைச்சு பகவான் மேல அன்பை வளர்த்துக்கிற பக்தர்கள் அவங்க ஃபேஸ பாருங்க. ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஒரு தெளிவு, ஒரு தேஜஸ், அந்த ஆறா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளி வட்டம் பெருகிட்டே இருக்கும். மேல 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 பக்தி பெருகிறப்போ இன்னும் சிறப்பா இருக்கும் அது. சோ இதெல்லாம் வந்து அனுபவத்தால உணர்வது. இத வெளிப்புறமா யாருமே ப்ரூவ் பண்ண முடியாது. அவங்க உணர்ந்தால் மட்டுமே உண்டு. சோ அடிக்கடி நம்மளை சுய பரிசோதனை பண்ணிக்கணும். முதல்ல எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்க? என்னை நான் அடக்க முடியுதா? எனது சிந்தனைகளை அடக்க முடியுதா? மனதை அடக்க முடிகின்றதா? எனது பார்வையாலும் நுகர்வாலும் எனது புலன்களாலும் ஒவ்வொரு செயலையும் நான் முதல்லலாம் எப்படி தோத்து போயிருப்பேன். அடக்கலாம்னு நினைப்பேன், ஆனா அடக்க முடியாது. ஏன்னா சிந்தனைகள் அதுலயே இருக்கும். சிந்தனைகள் வலுவாகும் போது அது செயலாக உருமாற்றமாகின்றது. ஆனா இப்ப நம்ம சிந்தனைகள் எல்லாம் குவிக்கப்படும் போது, பகவானுடைய தாமரை திருவடிகளில் குவிக்கப்படும் போது பகவான் அதை அந்த சென்சஸ கண்ட்ரோல் பண்றாரு. ஏன்னா நானா நினைச்சு முடியல. ஆனா இப்ப பகவான்கிட்ட சரண் புகுந்த, ஆனா அவர் பாத்துக்கிறாரு. என்னோட வேலையை அவர் பாத்துக்கிறாரு. முதல்ல நான் எனது மனதை அடக்க முடியும். அந்த நான்கிற உணர்வு போன அப்புறம் பகவான் பார்த்துப்பாரு அப்படின்னு போனது சரணடைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்மளுக்கு தானா கட்டுப்படுது. எதனால? பகவான் உள்ளிருந்து ஒவ்வொரு தேவர்கள் மூலமா நம்மளோட உறுப்புகளை கட்டுப்படுத்துறார். அவர் சொல்றாரு அந்த தேவர்களுக்கு, இது என் பக்தன், அதனால நீ அந்த சென்சஸா அந்த மாதிரி வழி நடத்தாத. சோ அவன் இதயம் என்னை நோக்கி திரும்பி இருக்கு, அதுக்கு தகுந்த ஏற்பாட்டை நீ பண்ண அப்படின்னு ஒவ்வொரு தேவருக்கு கட்டளையிட்டு இருக்காரு. சோ தேவர்கள் அதை மீற முடியாது. சோ அந்த புலன்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கட்டுப்படுத்து பகவானை நோக்கி திரும்புது. சோ இப்படித்தான்
பிருத்து மகாராஜா தனது புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அஷ்டாங்க யோகம் பண்ணி, ஏன்னா சத்திய யுகத்துல அதுதான் வழிமுறை. இது நாம தேவஹூதி அவரோட அவங்க லைஃப்ல கூட பார்த்திருப்போம். முனிவர் என்ன பண்ணுவாருன்னா, பிள்ளைகள் எல்லாம் 9 பெண் குழந்தைகளை பெற்று, அப்போ தேவஹூதி கேக்குறாங்க கர்த்தவ முனிவர்கிட்ட 10வது எனக்கு ஒரு மகன் வேண்டும் அப்படின்னா, அப்புறம் கபிலரே வர்றாரு. பகவானான கிருஷ்ணரே கபிலராக அங்க வர்றாரு. அப்ப பகவானே வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு அவரு மறுபடி நான் தவம் பண்ண போறேன்ட்டு போறாரு? ஏன்னா சாஸ்திரங்களை கடைபிடிக்கணும். அந்த காலத்துல எல்லாம் சாஸ்திரங்களை கண்டிப்பா கடைபிடிக்கணும். அஷ்டாங்க யோகம் பண்ணி அப்புறம் விடுதலை பெறணும். சோ அதுக்காக அவரு பகவானை நோக்கி தவம் பண்றதுக்காக போறாரு. தனது புலன்களை எப்பொழுதுமே வீட்டின் மேல வச்சிருக்காம. ஏன்னா அப்போ வீட்டுல இருந்தாக்க கண்டிப்பா மனம் தடுமாறத்தான் செய்யும். அப்போ இங்க தேவஹூதி வந்து சாரி இப்ப அர்ச்சி அவங்க வந்து பிருத்து மகாராஜா கூடவே வைகுண்டம் போறாங்க. வைகுண்டம் போய் அங்கேயும் கணவன் மனைவியா இருக்கிறாங்க. ஏன்னா அங்கேயும் உறவுகள் இருக்கு, அங்க வந்து வேறுபாடுகள் இருக்கு. வைகுண்டத்திலயும் வேறுபாடுகள் இருக்கு. ஒரே மாதிரி எல்லாருமே அப்படின்னு சொல்ல முடியாது. நாம இங்க என்ன சொல்றோம், ஆத்மாக்கள் அப்படின்னு பார்க்கணும். இங்க பௌதீக உலகில வந்து வேற வேற தோற்றங்கள் மூடி இருக்கலாம், போர்வைகள். ஆனா ஆன்மீக உலகில நம்மளுடைய பழைய நிலைமை என்ன, அங்கிருந்து எந்த தோற்றத்துல இங்க விழுந்தோமோ அதே தோற்றத்துல மறுபடியும் போய் ஆன்மீக உடல் எடுக்கிறோம். ஏன்னா அங்க போறப்ப நாம என்ன நிலையில இருந்து கீழே விழுந்தோமோ அங்க வந்து நாம ஏதாவது ஒரு சேவை செஞ்சிருப்போம். ஆணாகவோ பெண்ணாகவோ இல்ல தாசனாகவோ இல்ல சாந்த ரசத்திலயோ இல்ல மாதுரி ரசத்திலயோ எந்த இதுல பொசிஷன்ல இருந்தோமோ அதே நிலைமைக்கு திரும்ப போறோம். அது வந்து இப்ப வெளிப்படாது, நம்மளுக்கு பிரேமை நிலையில தான் வெளிப்படும். கடைசி ஸ்டேஜ்ல தான் நம்மளுக்கு ஆன்மீக குரு அதை வெளிக்கொண்டு வருவார். இப்ப நம்ம வந்து அதை நம்ம என்ன வேணா கற்பனையா நினைக்கலாம். நான் வந்து பகவான வாத்சல்ய ரசத்துல வச்சிருக்கேன், ஒரு மகனாட்ட பார்த்திருக்கேன். சோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போதைக்கு நாம என்ன வேணா நம்ம அந்த மாதிரி பக்தி பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா உண்மையான நிலைமை கடைசியில தான் நம்மளுக்கு வெளிப்படும். ஸோ ஆன்மீக உலகில வந்து எந்த ஒரு காம உணர்ச்சிக்கு இடம் கிடையாது. ஏன்னா அதுங்க வந்து பௌதீக உடல் கிடையாது. மலம், மூத்திரம், ரத்தம், நாளம் அதெல்லாம் கிடையாது. திவ்யமான உடல். ஆன்மீக உடல் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த மரணம் கிடையாது, பிறப்பு இறப்பு கிடையாது. ஆன்மீக உடல்ல காம, குரோத, மோக, லோபம், மதம், ஆச்சரிய இந்த விஷயங்கள் எல்லாம் கிடையாது. அங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணம், எப்பொழுதும் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வது ஒன்றே. அதனால அந்த எண்ணமும் அவங்களுக்கு வராது. உடல் பற்றிய சிந்தனையில மூழ்கி இருக்கிறது. உடலால் அனுபவிக்கின்ற காமம் அப்படிங்கிற கொச்சையான இது கிடையாது அந்த இடத்துல. ஆனா இங்கேயும் அப்படி வாழலாம். அந்த காமம், உடல் உறவு அப்படிங்கிற காமம் இல்லாம இங்கேயும் கணவன் மனைவியாக இருந்து பகவானுக்கு சேவை செய்வது ஒன்றே தங்களோட குடும்பத்தின் தொழிலாக வைத்து வைகுண்டமாக இருக்கிற இடத்தையே மாத்தலாம். எப்படி நாம எப்பொழுதும் பாகவதம் பகவத்கீதை படித்து நாம் இருக்கிற இடத்தை வைகுண்டமாக மாற்றி அதில் நாம் வைகுண்டத்தின் அந்த அனுபவத்தை இங்கே பெறுகிறோமோ அதே போல குடும்பத்திலும் எல்லோருமே பெறலாம். ஆனா அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். அதுக்கு ஒரு சுக்கிருதி வேணும். பிராப்தம் இருந்தா மட்டும்தான் அது முடியும். இல்லாத குடும்பங்கள்ல வேற வழி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா மாறலாம். இப்படியாக பிருத்து மகாராஜாவும் அவரது மனைவி அர்ச்சியும் வைகுண்டத்துல போய் அங்க பகவானுக்கு சேவையில ஈடுபடுறாங்க. அடுத்தது ஸ்லோகம் 30. இத்தம்பூதான பாவோ அசன பிருத பகவத்தமஹ கீர்த்திதம் தஸ்ய சரிதம் உத்தாம சரிதஸ்ய தே. படிக்கிறேன் மாதாஜி. படி. மொழிபெயர்ப்பு ஆஷா பக்திவேதாந்தர் ஸ்ரீலர் பிரபாத் கேஜே. மைத்ரேயர் கூறுகின்றார், பக்தர்கள் எல்லோரிலும் மிகச்சிறந்த பிருத்து மகாராஜா உயர்ந்த ஆற்றலும் எல்லோரிடத்தும் சமமாக பழகும் தன்மையும் பெருந்தன்மையும் தளராத மனப்பான்மையும் மிக்கவராகவும் விளங்குகின்றார். அதனாலேயே அவரை பற்றி இத்தனை விளக்கமாக எடுத்துரைத்தேன். பொருளுரை. இஸ்லோகத்தில் வரும் பகவந்தமக என்னும் வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பகவத் என்னும் வார்த்தை முழுமுதற் கடவுளை குறிக்க பயன்படும் வார்த்தையாகும்.
பகவான் முழுமுதற் கடவுள் என்னும் வார்த்தையே பகவத் என்னும் சொல்லில் இருந்து தோன்றியதனால் சில வேளைகளில் பகவான் என்னும் வார்த்தை பிரம்மதேவன், சிவபெருமான், நாரதமுனி போன்ற உயர்ந்தவர்களை குறிப்பிடும் பொழுது பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போலத்தான் இங்கு பிருகு மகாராஜா பகவான்களில் சிறந்தவர் என்று அழைக்கப்படுகின்றார். ஒருவன் உண்மையிலேயே மிகச் சிறந்தவனாக இருந்தும் தன்னறிவில்லாதவனாகவும் செயற்கரிய செயல்களை மாதாஜி தன்னிகர் இல்லாதவனாகும். ஓகே மாதாஜி, தன் நிகரில்லாதவனாகவும் செயற்கரிய செயல்களை செய்பவராகவும் அல்லது ஞானத்திலும் அஞ்ஞானத்திலும் வேறுபாடு காணும் திறன் உடையவராகவும் இருந்தார் என்றால் அவன் பகவான் என்று அழைக்கப்படுகின்றார். இதிலிருந்து சாதாரண மனிதர்களை எல்லாம் இச்சொல்லால் அழைக்க கூடாது என்பது தெளிவு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க பிருகு மகாராஜாவை பகவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப பகவத்கீதா, பகவானால் உரைக்கப்பட்ட கவிதை பகவத்கீதா, பாகவதம், பாகவதர். அந்த பகவான் அப்படிங்கிற வார்த்தை மிக உயர்ந்த ஒன்றை குறிப்பது. சம்டைம்ஸ் பிரம்மா, சிவபெருமான், நாரதமுனி இவங்களை கூட பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பகவான் பிரதிபலிப்பவர்கள், பகவானை போலவே பிரதிபலிப்பவர்கள். ஆனா பகவான் ஒரே ஒருவர் தான். அப்ப தன்னிகர் இல்லாதவராகவும் செயற்கரிய செயல்களை செய்பவராகவும் அல்லது ஞானத்திற்கும் அஞ்ஞானத்திற்கும் வேறுபாடு காணும் திறனுடையவராகவும் இருந்தார் என்றால் அவர் பகவான். சோ ஞானம் எது, அஞ்ஞானம் எது, இது வேறுபாடு தெரிஞ்சிருக்கணும். வெறும் ஞானம் மட்டுமே தெரிஞ்சிருந்தா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அஞ்ஞானம் எதுன்னு தெரிஞ்சிருந்தாதான் அடுத்தவங்களை திருத்த முடியும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா பகவத் சேவை அது. சாதாரண அந்த மாயில் பிடியுண்டு கிடக்கும் அந்த ஜீவராசிகளை காப்பாத்துறதுக்காகவாவது ஞானத்திற்கும் வித்தியாசம் தெரியணும். இப்ப இதுல இருந்து சாதாரண மனிதர்களை எல்லாம் அச்சொல்லால் அழைக்க கூடாது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சோ இங்க பிருகு மகாராஜா மிக உயர்ந்த நிலையில இருக்கிறதுனால தான் அவரை பகவான் அப்படிங்கிறாங்க. ஸ்லோகம் 31. ஏ இதம் சுமஹத் புண்ணியம் ஸ்ரத்தயா வஹித படேத் ஸ்ராவயேத் ஸ்ருணுயாத் வாபிச்ச பிருதோ பதவீம் இயாத். படிக்கிற மாதாஜி. மாதாஜி படிக்கிட்டு தெளிவா படிங்க மாதாஜி. கீதா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. கொஞ்சம் பிருகு மகாராஜாவின் உயர்ந்த குணநலங்களின் மீது நம்பிக்கையும் உறுதியும் கொண்டு ஒருவன் அவரை பற்றி படித்தாலோ, படிக்க பக்கம் நின்று கேட்டாலோ அல்லது பிறர் கேட்பதற்கு உதவினாலோ அவனும் பிருகு மகாராஜா அடைந்த உலகினை அடைவான். அதாவது அவனும் வீடு பேறு பெற்ற வைகுண்ட லோகம் சென்று முழுமுதற் கடவுளை அடைவான் என்பதாம் பொருளுரை. பக்தி தொண்டு புரிவதற்கு சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு என்பதை கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் பொருள் பக்தி அல்லது பக்தி தொண்டு என்பது விஷ்ணுவின் பெயரை கேட்பது மற்றும் ஓதுவது என்பதிலிருந்தே தொடங்குகிறது. நாம் விஷ்ணுவை பற்றி பேசும் பொழுது அவரோடு தொடர்புடையவை பற்றியும் பேசுகிறோம். சிவபுராணத்தில் சிவபெருமான் எல்லா வணக்கங்களிலும் விஷ்ணு வணக்கமே சிறந்தது என்றும் அதனினும் சிறந்த வைணவடியர்கள் மீதும் விஷ்ணுவோடு தொடர்புடையவர்களை வணங்குவது என்றும் கூறுகிறார். இவ்வுண்மையை இங்கும் விளக்கப்பட்டிருக்கின்றது. விஷ்ணுவை வணங்குவதும் ஓதுவதும் எத்தனை உயர்ந்ததோ அத்தனை அவருடைய அடியார்களான வைணவர்களை வணங்குவதும் என்று அதனாலேயே மைத்ரேயர் மாமுனிவர் பிருகு மகாராஜாவை போன்ற பற்றி பேசியதை கேட்டதாலே அப்படி கேட்டவனும் பிருகு மகாராஜன் அடைந்த உலகினை அடைவான் என்று கூறுகிறார். விஷ்ணுவும் அவரது அடிவரான வைணவரும் எந்தவித வேறுபாடுமின்றி ஒரே தன்மை உடையவர்கள் என்று கூறப்படுகிறது. இதனையே அத்வய யஜ்ஞானா என்கிறோம். ஒரு வைணவரும் விஷ்ணுவை போன்று முக்கியமானவரே. இதனை சீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் தனது குரு அஷ்டகத்தில் கூறுகிறார். அந்த ஸ்லோகம் நான் படிக்கிறவன், நீங்க படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கிறேன் மாதாஜி. சாட்சாத்தரித்வேன சமஸ்த சாஸ்திரை யுக்தஸ்ததாவாவ்யேவஸ்தபீஹ கிந்து பிரபோய பிரியேவதஸ்ய
வந்தே குரு ஸ்ரீ சரணரவிந்தம் வந்தே பரமபுருஷ குரு ஸ்ரீ சரணரவிந்தம். பரமபுருஷ பகவானைப் போல் ஆன்மீக குருவும் மரியாதைக்குரியவரே. ஏனென்றால் அவர் பரமபுருஷ பகவானின் நம்பிக்கை உரிய ஊழியர் ஆவார். இதை எல்லா சாத்திர நூல்களும் உறுதி செய்கின்றன. உயர்ந்தவர்கள் பலோர் பின்பற்றவும் செய்கின்றனர். ஆதலால் நான் ஸ்ரீஹரியின் அங்கீகரிக்கப்பட்ட சூதரான ஆன்மீக குருவிற்கு எனது மரியாதையுடைய வந்தனங்களை சமர்ப்பிக்கின்றேன். உயர்ந்த வைணவரை சிறந்த குரு ஆவார். அவர் முழுமுதற் கடவுளிடம் இருந்து வேறானவர் அன்று. பகவான் சைத்தன்யர் சில நேரம் கோபியர்களின் பெயர்களை தொழுது ஓதுவார் என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு அவர் ஓதும் பொழுது அவரது சீடர்கள் இவ்வாறு செய்வதற்கு பதிலாக கிருஷ்ணரின் பெயரை ஓதுங்கள் என்று கூறினால் அவர்கள் மிகவும் அவர் மீது ஆத்திரம் கொள்வார் என்று கூறினார். அவர் மிகவும் ஆத்திரம் கொள்வார். இதுவே சைத்தன்யா மகாபிரபு துறவரம் மேற்கொள்வதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. மேலும் அவர் கிரகத்தால் ஆசிரமம் எனப்படும் இல்லத்திலும் அதனை ஈடுபடுவடையவராக இருக்கவில்லை. இதில் குறிப்பிட வேண்டியது என்னவென்றால், ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபு கோபியர்களின் பெயர்களை ஓதுவது பகவானுக்கு நேரடியாக செய்யும் பக்தி தொண்டினை விட சிறந்தது என்று கருதினார். சகஜியா பக்தர்கள் கிருஷ்ணர் பக்தர்கள் செயல்களை விலக்கிவிட்டு அவரது தீராத விளையாட்டுகளை பற்றி கேட்பதில் விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள். இத்தன்மை கொண்ட பக்தர்கள் அத்தனை மேலான நிலையில் இருப்பவர்கள் அல்லர். பகவானையும் பக்தனையும் ஒரே நிலையில் காண்பவனே மேலும் வளர்ச்சி பெறுவான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸோ இங்க வந்து பக்தி தொண்டு அப்படின்னா ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதாவது பக்தி தொண்டுங்கிறது விஷ்ணுவின் பெயரை கேட்பது, ஓதுவது என்பதிலேயே தொடங்குகிறது. ஆரம்பத்துல என்ன பண்றோம், நாம உள்ள வர்றவங்கள சாண்ட் பண்ணுங்க, பகவானோட நாமத்தை சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ எங்க தொடங்குது? உச்சரிப்பதுல தொடங்குது. அதை வந்து காதால கேட்கணும், ஸ்ரவணம். சோ அதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்ப சிவபெருமான் கூட என்ன சொல்றானா, ஆராதனாம் சர்வேசாம் விஷ்ணுர் ஆராதனாம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி கதியானாம் சமர்ஜனம். விஷ்ணுர் ஆராதனாம் பரம், வழிபாடுகள்லயே மிக உயர்ந்த வழிபாடு எதுன்னு பார்வதி தேவி கேக்குறாங்க. ஏன்னா மூளைக்கு மூளை பாத்தீங்கன்னா முட்டங்களை வச்சுக்கிட்டு ஏதோ பேரை சொல்லி எத்தனை பகவான வழங்குறாங்க. என்னதாங்க நடக்குது இங்க? எனக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சிவபெருமானே நீங்க சொல்லுங்க, எது உயர்ந்த வழிபாடு? என்னை வழிபடுறதா, உங்களை வழிபடுறதா, பிரம்மாவை வழிபடுறதா? இல்ல இவங்க வந்து ஆயிரக்கணக்கான பேரை வச்சுட்டு வழிபடுறாங்களே, ஆயிரக்கணக்கான பேர்ல ஆயிரக்கணக்கான சிலைகளை வச்சு முருகர், விநாயகர், கருப்பராயன், மாடப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேரை வணங்குறாங்க. ஆனா எது உயர்ந்த வழிபாடு? புத்திசாலிகள் வழிபடுவது யாரை? ஆராதனாம் சர்வேசாம் விஷ்ணுர் ஆராதனாம் பரம். சிவபெருமான் அதுக்கு பதில் சொல்றாரு பத்ம புராணத்துல. பார்வதி தேவிக்கு சொல்றாரு விஷ்ணுர் ஆராதனாம் பரம், விஷ்ணுவை வழிபடுவதே மிக உயர்ந்த வழிபாடு. அதுலயும் மிக உயர்ந்தது என்ன அப்படின்னு அவரே சொல்றாரு, கதியானாம் சமர்ஜனம், விஷ்ணுவின் அடியவர்களை வழிபடுவது அதை விட உயர்ந்தது. சோ பகவானை நேரடியாக அணுகுவதற்கு யாருக்கு தகுதி கிடையாது. சோ பக்தருக்கு பக்தனாயிரு, அடியவனுக்கு அடியவனாக, தாசானு தாசனாக இரு. எல்லாருமே மேல போய் நிக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது, கீழிருந்துதான் போகணும். டங்குன்னு போய் மேல எப்படி நிக்க முடியும்? ஏறி ஏறித்தான் போகணும். சோ அப்போ பக்தனுக்கு பக்தனாக இருந்து அப்புறம் நீ போய் பகவானுக்கு சேவை செய். அதுதான் நம்மளுக்குரிய தகுதியே. நான் வந்து பகவானுக்கு நேரடியா சேவை செய்யறேங்கிற தகுதி யாருக்கும் கிடையாது, எந்த கொம்பனுக்கும் கிடையாது. நான் பகவானுக்கு மட்டும்தான் நேரடியா சேவை செய்வேங்கிறவங்க பல ஜென்மம் எடுத்துட்டு போய் அப்பவும் பகவான்கிட்ட போக முடியாம லாக் ஆகி கிடப்பாங்க, கீழே தான் கிடப்பாங்க. ஏன்னா அந்த பொய் அகங்காரம் பாருங்க. நான் அமானித்துவம் இல்லை அப்படின்னா
திருநாத் அபி சுனிசேன தரோர் அபி ஜகிஷ்ணா அமானீனாமானதேன கீர்த்தனிய சதாகரி. புல்லை போல பணிவாகவும் மரத்தை போன்று பொறுமையாகவும். நான் தான் கொம்பு அப்படின்னு நினைக்கிறவங்க நான் எனது 2 வார்த்தைகள் யார்கிட்ட நிலைத்து நிக்குதோ இது என்னோட சொத்து, இது பகவானோட சொத்தா நீங்க எப்ப பக்தனானீங்களோ அப்பவே கொடுத்துடணும். நான் கொடுக்குறேங்கிற நினைப்பு வரக்கூடாது. சோ நான் செய்யறேன். இதுக்கு எந்த ஸ்லோகம் பகவத்கீதையில படிச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க. நான் செய்யற எல்லாமே அப்படின்னு ஒரு நான்கிற எண்ணம் எப்படி வருது? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? பிரகிருதேக கிரியமானானி குணைக கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. கர்த்தா, நான் தான் கர்த்தா, நான் தான் செய்பவன் அப்படின்னு நினைக்குது. அகங்கார விமூடாத்மா எதனால வருது? அகங்காரத்தினால. என்ன அகங்காரம்? பொய் அகங்காரத்தினால. அப்ப நான் எனது அப்படின்னு எவ்வளவு தூரம் நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் அந்த எண்ணங்கள் இருக்கோ அவ்வளவு தூரம் நம்ம முன்னேற முடியாது பக்தியில. நான்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. எல்லாம் பகவான். நான் அவருடைய கைப்பாவை, பொம்மலாட்ட கருவி, பகவானுடைய பொம்மலாட்ட கருவி. நான் பகவான் என்னை இயக்குகிறார். சோ எல்லாம் அவருக்காக நான் செயல்படும் போது அவர் என்னை இயக்குறார். நான் என்னை அவர்கிட்ட ஒப்படைக்கலைன்னா அவர் எப்படி கையில் எடுப்பாரு? முதல்ல நான் என்னை ஒப்படைக்கணும் அவர்கிட்ட. சோ சரணாகதி. எவ்வளவு தூரம் அவர்கிட்ட ஒப்படைக்கணும் அவ்வளவு தூரம் அவர் என்னை ஆட்டுவிக்கிறார். நான் 5% அவர்கிட்ட போனா 5% அவர் எடுத்துக்கிறாரு உரிமைய. சோ அந்த உரிமையை ஃபுல்லா அவர்கிட்ட கொடுக்கணும். நான் எந்த பொய்யான உரிமை எடுத்துட்டு கீழே வந்தேன் நான் தான் சொல்லிட்டு, அந்த நான்கிறது எவ்வளவு கம்மியாகுதோ அவ்வளவு தூரம் பகவான் என்னை ஆட்கொள்கிறார். பகவான் ஆட்கொள்ளணும்னா அந்த ஸ்பேஸ் நாம கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுக்காம அவர் எப்படி உள்ள இறங்குவாரு? சோ எனக்கு இன்னும் பல சிந்தனைகள் இருக்கு. வேற இந்த ஜட குப்பைகள்லாம் மனசுல நிறைஞ்சு கிடக்குதுன்னா அந்த குப்பைக்குள்ள பகவான் உட்கார மாட்டார். ஏன்னா அவர் தூய்மையானவற்றில் தூய்மையானவர். அவர்கிட்ட சிறு களங்கம் கூட இல்லை. ஆனா என் மனசுலயோ நான் எனதுங்கிற அகங்காரம் மமாகாரம் இருக்கும்போது அவர்னால அங்க உட்கார முடியாது. பரமாத்மாவா சாட்சியா வேணா இருப்பார் சைலண்டா. ஆனா அங்க எந்த ஆக்டிவ் இல்லாம இருப்பார். அவர் ஆக்டிவேட் ஆகணும்னா அதுக்கு நான் இடம் கொடுக்கணும். அவர்கிட்ட சரணடையணும். என்னையே அவர்கிட்ட கொடுக்கணும். அதனாலதான் அடியேன் அப்படிம்பாங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தங்களை நான் சொல்ல மாட்டாங்க. நான் பண்ற பாரு அடியேன் அப்படிம்பாங்க. பகவானுடைய தாசன். சோ அடியேன்கிறது அந்த வார்த்தையோட மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. அது வாயால சொல்றது இல்ல, செயலால. சோ பிருத்து மகாராஜா பகவானை மட்டும்தான் வணங்கினார். அகம் துவாம் சர்வ பாவேப்பியோ மோஷிஷாமி மாஷுஷக. அகம் அப்படின்னா என்னை மட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்போ பகவானை தவிர மற்றவர்கள் எல்லாம் வழிபடுறதுங்கிறது எல்லாரையும் வழிபடுறேன், நான் போறது இடம் ஒரே இடம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய கண்மூடித்தனமா தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு வாதாடுறவங்க அப்படிங்க. அது அவங்களுடைய அகங்காரத்தினால பொய்யான ஒன்றை வாதாடுறாங்க. விதாண்டம் அது. அப்போ ஒரே தன்மை உடையவர்கள் அப்படின்னா விஷ்ணுவும் அவரது அடியவர்களான வைஷ்ணவர்களும் வேறுபாடு கிடையாது. ஏன்னா பக்தனுக்கும் பகவானுக்கும் வேறுபாடு கிடையாது. அதனாலதான் பகவான் சொல்றாரு, என்னை நாடுவதை விட என் பக்தனை நாடு. இது எந்த பாஸ்ட் டைம்ல நாம பார்த்திருக்கிறோம்? பக்தனோட வலிமையை எங்க நாம பார்த்திருக்கோம்? அம்பரீஷ் மகாராஜா, துர்வாசமுனி அம்பரீஷ் மகாராஜாவோட வாழ்க்கையில நம்ம பார்த்திருக்கோம். அம்பரீஷ் மகாராஜா என்ன பண்ணுவார்னா தன்னுடைய விரதத்தை முடிக்கிறதுக்காக தீர்த்தத்தை குடிச்சிருவார். அதுக்காக துர்வாச முனிவர் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க ஒரு பூதத்தை ஏவி விடுறாரு. தன்னோட முடியை எடுத்து ஒரு பூதமாக மாற்றி ஏவி விடுறாரு. ஆனா அந்த பூதத்தை கொண்டுட்டு சுதர்ஷனர் என்ன பண்றாருன்னா இவரை நோக்கி துரத்தி அவரை தலையை கட் பண்றதுக்காக வர்றாரு. ஆனா இவர் பல லோகங்களுக்கு ஓடி 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 தப்பிக்கிறதுக்கு பல வருடங்களா ஓடுறார். கடைசியில பகவான் தன்னுடைய பக்தன்கிட்டயே போய் சரணாகதி அடைய சொல்றார். ஏன்னா என் பக்தன் மன்னிச்சாதான் உண்டு அப்படின்ட்டார். அப்ப பாருங்க, அப்ப பகவானுக்கும் பக்தனுக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனாலதான் வைஷ்ணவ அபராதம் மிகப்பெரிய ஒரு பாபகரமான செயல்.
வைஷ்ணவ அபராதம் பண்ண பண்ண நம்மளுக்கு பக்தியில டேஸ்ட் போயிடும், சுவை வராது, பக்திக்கு உரிய வாய்ப்பே நம்மளுக்கு கொடுக்கப்படாது. நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த பக்தி வந்து நம்மளுக்கு எல்லாம் சர்வசாதாரணமா வந்துருச்சு, ஏதோ மாதாஜி மாதாஜி இவங்க கூப்பிட்டாங்க கிளாஸ்க்கு வந்தோம் அதனால கேக்குறோம். யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய அபூர்வமான ஒண்ணு உங்களுக்கு கையில கிடைச்சிருக்கு. அந்த வைரத்தை யாராவது மிஸ் பண்ணீங்க நீங்க அவ்வளவுதான். அந்த பெரிய கோடிக்கணக்கான சொத்தை விட அரிதான இந்த பக்திய எவ்வளவுன்னு சொல்ல முடியாது என்னோட வேல்யூ. யாராவது இதை அசால்ட்டா நினைச்சு நாங்க அசால்ட்டா கேட்டு அசால்ட்டா விளையாட்டுத்தனமா பண்றோம்னு நினைச்சுக்காதீங்க. இது ரொம்ப கிடைப்பதற்கரியது. நீங்க எப்படி வைரத்தை பொக்கிஷமா பெரிய ஒரு வைரக்கல் கிடைச்சா நீங்க லாக்கர் எல்லாம் போட்டு அதுக்கு நிறைய செக்யூரிட்டி எல்லாம் பண்ணி பாதுகாக்கிறீங்களோ, அதை விட இந்த பக்தியை நீங்க உங்களுக்கு கிடைச்சதுன்னு இதை ரொம்ப சீப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா சிலருக்கெல்லாம் வந்து கிடைச்சா அதனோட அருமை தெரியாம அதை யூஸ் பண்றாங்க. இதுக்கு வந்து நிறைய நேரங்களை கொடுக்கறது வந்து அவங்க மேலும் மேலும் அந்த வைரத்தை தீட்டிட்டே இருக்கிறாங்க. மேலும் மேலும் பகவானோட லோகத்துக்கு நெருங்குவதற்கு இப்பவே பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க உடல் இருக்கும் போதே. அப்ப ஆன்மா வெளியேறும் போது டக்குன்னு போயிடலாம். நீங்க அதுக்குரிய எக்ஸாமுக்கு தான் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க. அப்ப பக்தி கிடைச்சும் கூட அதனோட வேல்யூ தெரியாம இருந்தீங்கன்னா நீங்க இறக்கும் போது கீழேயே உட்கார்ந்துக்குவீங்க, மேல எழும்ப முடியாது. சோ ஒவ்வொருவரும் நல்ல மனசுல கெட்டியா நினைச்சுக்கோங்க, இது உங்களுக்கு அரிய வாய்ப்பு, மிகப்பெரிய பொக்கிஷம். இதை எப்படி பாதுகாக்கணும். அதனால ஒரு குழந்தை கழுத்துல நெக்லஸ் போட்ட மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு குழந்தை கழுத்துல நெக்லஸ் போட்டு விளையாட வெளியில அனுப்புறீங்கன்னா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியும், அந்த குழந்தைக்கு உயிருக்கே ஆபத்து. அது போல இந்த பக்தி தொண்டை வச்சுக்கிட்டு விளையாட்டுத்தனமா வேற ஏதாவது கற்பனைகள்ல மூழ்கி உங்க நேரத்தை வீணடிச்சீங்கன்னா இந்த பெரிய பொக்கிஷத்தை இழந்துருவீங்க. அதனால பக்திக்குள்ள இருக்கிற நீங்க எல்லாருமே கவனமாக அதுக்குரிய மதிப்பத்தாங்க. தயவு செஞ்சு வைரத்தை வீதியில வச்சு மண்ணை புழுதிக்குள்ள விளையாட வேண்டாம். சோ இத எப்படி பாதுகாக்கணும், எப்படி பக்தர்களோட சங்கத்தை எடுத்துக்கணும், எப்பொழுதும் பகவத்கீதை பாகவதம் கேட்கணும், சீரியஸா இருங்க. உங்களுக்கு ஏதோ கிடைச்சிருச்சு அதை மிஸ்யூஸ் பண்றோம், 16 மாலைகள் வந்து சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு தூக்கம் வந்தது, இது மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. சாண்டிங்கிறது எவ்வளவு பெரிய கிஃப்ட் நம்மளுக்கு. சாண்டிங் விடிய காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிச்சு அந்த நாள் எவ்வளவு அழகா போகுது. அதை அனுபவிச்சு அதை மகிழ்ச்சியா உணர்ந்து ஆனந்தமா நீங்க வாழ்க்கையில எப்பவுமே அதை பயன்படுத்திக்கணும். இந்த ஆனந்தத்தை நீங்க அனுபவிச்சு உணர்ந்து அதை ரசிச்சு செய்யுங்க. இதை ஏதோ கடனேன்னு பண்ண வேண்டாம். இதனோட மதிப்பு தெரியாம தயவு செஞ்சு இதுக்குள்ள இருக்கிறவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு போயிட்டே இருக்கு காலங்கள், அதை வந்து வீணாக்க கூடாது. ஏன்னா பக்தியில ரொம்ப முக்கியம் காலம் அப்படிங்கிறது. காலம் கடந்ததுன்னா நம்ம திரும்ப பெற முடியாது. இது வந்து அரிய வாய்ப்பு. மாதாஜி என்னமோ சொல்ல விரும்புனீங்க. அப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து கோபியர்கள் பெயரை சொல்றார். இப்ப சீடர்கள் என்ன சொல்றாங்க, இவர் என்ன கிருஷ்ணர் பெயரை சொல்லாம கோபியர்கள் பெயரை சொல்றாங்கன்னு கோபம் வந்துடுது. ஏன்னா கோபியர்கள் அப்படின்னா அது வெளிப்புறமான அடையாளம், பெண்கள் அப்படின்னு கிடையாது. கிருஷ்ணர் ஒரு ஆண், அதனால பெண்ணோட பெயரை சொல்றாருங்க அடையாளம் கிடையாது. அங்க வந்து அன்பு அப்படிங்கிறது தான். ஏன்னா பகவான் ஆத்மராமா, பகவான்கிட்ட வந்து அந்த பேதமெல்லாம் கிடையாது. பகவானுக்கு எதுவும் தேவைப்படுறது கிடையாது. அவர்கிட்ட காமமோ குரோதமோ லோபமோ, ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. வெளியில அவர் தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஸ்வீட் கடைக்காரர் போய் வெளிக்கடையில போய் நான் ஸ்வீட் வாங்குறேன்ங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பெரிய ஸ்வீட் ஸ்டால்ல குவாலிட்டியான ஸ்வீட் ஸ்டால், அவங்க எல்லா விதமான ஸ்வீட்டும் இருக்கு. அவங்க போய் வெளியில தரம் தாழ்ந்த ஸ்வீட்டை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பகவான்கிட்ட இல்லாத எதுவுமே கிடையாது. அதனால இந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்க கூடாது பகவானை பத்தி. அப்ப கிரகஸ்தாசிரமம் அப்படின்னா இல்லறத்தில் அத்தனை ஈடுபாடுடையவராக அவர் வந்து மகாபிரபு இருக்கல, அதனாலதான் துறவரம் பூண்டார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கோபியர்கள் பெயரை ஓதுவது பகவானுக்கு நேரடியாக செய்யும் பக்தி தொண்டை விட உயர்ந்தது அப்படின்னு கருதினார். ஏன்னா பக்தர்கள் பெயரை உச்சரிப்பது பகவானுக்கு ரொம்ப ஆனந்தம். அதனாலதான் அவரை பக்தர்கள் பெயரை வச்சு கூப்பிடுறோம். ராதா கிருஷ்ணா, சியாமசுந்தரா, அப்புறம் யசோதனந்தா, நந்தனந்தா. ஏன்னா பக்தர்கள் பெயரை வச்சு கூப்பிடல அவர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். இப்ப சகஜிய பக்தர்கள்
கிருஷ்ண பக்தர்களது செயலை விலக்கிவிட்டு அவரது தீராத விளையாட்டுகளை பற்றி கேட்பதிலே விருப்பமுடையவர்கள். அதனாலதான் 10வது காண்டத்தை டைரக்டா படிக்க கூடாது. 10வது காண்டம் அப்படிங்கிறது பர்சனல், பகவானுடைய அந்த லீலைகள், அந்தரங்க லீலைகள். அதை போய் படிச்சாங்கன்னா நாம சாதாரண உணர்வுல இருந்துட்டு அதை தப்பாதான் எடுப்போம். நம்மளோட கண்ணோட்டத்துல, சாதாரண மனுஷ கண்ணோட்டத்துல நம்மளோட உடம்ப ஜடத்தினால் ஆனது. பகவானுக்கு அப்படி இல்லை. அவரது உடல் திவ்யமானது. அவருக்கு அந்த எண்ணங்கள் கிடையாது. நம்மளை போன்ற காம குரோத மோக லோபமாக அந்த மதம் ஆச்சரிய இந்த உணர்ச்சிகள் கிடையாது. ஆனா நம்ம நிலையிலிருந்து பார்க்கும்போது நம்ம கண்ணாடி என்ன கண்ணாடி போட்டுட்டோமோ அந்த கலர்ல தெரியுற மாதிரி நம்ம மனோபாவத்தின் தான் அங்க ரெஃப்ளெக்ட் ஆகும். அதனால நம்மளை தூய்மைப்படுத்திட்டு தான் 10வது காண்டத்துக்கு போகணும். அதனாலதான் படிப்படியாக அவரது திருப்பாதங்கள், அவருடைய தொடைகள், அவரது வயிறு, இடுப்பு, மார்பு, அப்புறம் கழுத்து அப்படின்னு போய் அப்புறம் தலைப்பாகம் அப்படியே லைனா போறோம். அப்ப 10வது காண்டத்தை நேரடியா கேட்க கூடாது. ஏன்னா அந்த நம்மளோட அசுத்தமான உணர்வுகள் தான் அங்க வெளிப்படும். நிறைய பேர் அவர் 10வது காண்டத்தை உடனே எடுத்துக்குவாங்க. அவரது லீலைகளை பற்றி கேட்கல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அப்ப அவங்க நாங்க தான் கிருஷ்ணரா பிறந்திருக்கிறோம்னு பெண்களோட போலியான உறவெல்லாம் வச்சுக்கிட்டு கிருஷ்ண லீலைன்னு சொல்லிடுவாங்க. அதை இது ரொம்ப ரொம்ப பாவகரமான செயல். அதனால தங்களை சுத்தப்படுத்திக்கணும் உணர்வுகளை. இப்ப இத்தன்மை கொண்ட பக்தர்கள் அத்தனை மேலான நிலையில் இருப்பவர்கள் அல்லர். பகவானையும் பக்தர்களையும் ஒரே நிலையில் காண்பவனே மேலும் வளர்ச்சி பெறுவான். இப்ப பக்தனுக்கும் பகவானுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. ஏன்னா பக்தருடைய குணங்கள் பகவானின் குணங்களை அப்படியே பிரதிபலிக்கிறது. அளவுல வேற. ஆனா அவர் பகவானுடைய குணங்கள் பக்தனுக்கும் அப்படியே இருக்கும். யஸ்யாதிர் பக்திர் பகவதி அகிஞ்சன சர்வேஸ் அப்படின்னு சொல்லி சர்வே குணை எல்லா குணங்களும் அந்த பக்தனுக்கும் இருக்கிறதுனால 2 பேரும் ஒரே லெவல்ல இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தண்டத்னா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு.